அஸ்ஸலாமு அலைக்கும் ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு மன்கா டோட்டல் ஹெர்பல் ஹேர் கேர். 10 லிட்டர் எண்ணெய்க்கு என்னென்ன பொருளாக என் மாடி தோட்டத்தில் பறிக்க போகிறேன், எடுத்து அதை உரித்து அதை அரைச்சி காய்ச்ச போகிறேன். எண்ணெயில் என்னென்ன சேர்க்க போகிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க வியூவர்ஸ். என் மாடி தோட்டத்தில் பூத்து கொடுக்கும் செம்பருத்தி பூ, கற்றாழையில் நிறைய பயன்கள் உள்ளது. கூகுளில் சர்ச் பண்ணால் உங்களுக்கு தெரியும். இது ஆக்சுவலாக முகத்துக்கும் ஃபேஸுக்கும் ஹேர் ஆயிலுக்கும் மற்றும் நிறைய விதத்தில் இது கற்றாழை நமக்கு பயன்படுகிறது. இந்த கற்றாழை தைராய்டு பிரச்சனைக்கு மிகவும் உயர்ந்ததும் கூட உகந்ததும் கூட. அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு வெற்றிலை மருத்துவ குணம் உடையது. அடுத்தது பார்த்திங்கன்னா மருதாணி ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு சரி செய்யக்கூடியது. அப்புறம் பப்பாளி உடைய. அடுத்தது பார்த்திங்கன்னா அவுரி இலை எங்கள் மாடி தோட்டத்தில் பஞ்சமே இல்லை. இதோடைய குணங்கள் அனைத்தையும் உங்களுக்கு தெரிந்த விஷயம். மெயினாக ஹேர் ஆயிலுக்கும் ஹேர் டைக்கும் மிக 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 உயர்ந்ததாகவும் உகந்ததாகவும் உள்ள இலை அது. அடுத்த வேப்பிலை, மலைவேம்பு. இதனுடைய பயன் ரொம்ப மருத்துவ குணம் உடையதும் தலைக்கு பொடுகு தொலை மற்ற பிரச்சனை சரி செய்யக்கூடியது. அடுத்த பார்த்திங்கன்னா கேசவர்த்தி இலை, அப்புறம் ரோஸ்மேரி இலை, அடுத்தது கொய்யா இலை. இதிலும் ஏகப்பட்ட நன்மைகளுக்குரிய விஷயங்கள் அடங்கியிருக்கிறது. அப்புறமா கற்பூரவள்ளி தலைக்கு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் சரி செய்கிறது. மருதாணியுடைய குணம் இலைகள் பச்சை நிறமாக கொண்டாலும் அதை அரைத்த பிறகு பார்த்தா ஆரஞ்சு கலந்த ரெட்டிஷ் கலர் நமக்கு கிடைக்கும். அது எவ்வளோக்குள்ள 3 தன்மை உள்ளது பாருங்கள் மருதாணி. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வெள்ளை கரிசனாங்கண்ணி கீரை. அது வெள்ளை கரிசனாங்கண்ணி என் வீட்டு மாடு தோட்டத்தில் பார்த்திங்கன்னா செடி மாதிரி வளர்ந்துருக்கும் நீட்டாக. அதோடய பெனிஃபிட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது மாதிரி வளர்ந்து இலை கொடுக்கக்கூடிய கரிசனாங்கண்ணி இலைகள் ரொம்ப தலைக்கு சிறந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா மலைவேம்பு பார்த்திங்கன்னா நான் மாடி தோட்டத்தில் வச்சுருக்கேன். இதோட மருத்துவ குணம் அதிகமானது. பொடுகு தலை பிரச்சனை, பேர்த்தோட பிரச்சனை எல்லாத்துக்கும் நிறைய விஷயங்களுக்கு இந்த மலைவேம்பு பிரச்சனை சரி செய்யும். அடுத்தது பார்த்திங்கன்னா இது மாதுளை இலை மாதுளைக்காயுடைய தோப்புத்தன்மையும் அதோட சத்துக்கள் போல இலையும் உள்ளது. அப்புறம் பப்பாளி இலை, இது தலைக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் உடலில் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் சரி செய்யும். இது கொய்யா இலை, அதே பப்பாளியுடைய மருத்துவ குணம் கொய்யா இலையிலையும் அதே போல் உள்ளது. மேலும் அதில் குணங்கள் உள்ளது. அடுத்தது பார்த்திங்கன்னா முருங்கை இலை மக்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் அனைத்தும் அதில் உள்ளது. இது கேசவர்த்தி தலைக்கு சம்மந்தப்பட்ட முடி வளர்ச்சியை தூண்டுதலை உருவாக்கிறது. அவுரி இலை தலைமுடிவுக்கு தூண்டுதலையும் வெள்ளை முடி கருப்பாக தன்மையும் அவுரி இலைக்கு உள்ளது. இதுதான் எண்ணெய்க்கு மூலப்பொருட்கள். அடுத்தபடி வெற்றிலை தலையில் உள்ள நீர் பிரச்சனைகளை சரி செய்கிறது. அப்புறமா பார்த்திங்கன்னா துளசியும் தலையில் உள்ள பிரச்சனைகளையும் சரி செய்கிறது. முடி வறட்சி, பேன் பிரச்சனைகளையும் சரி செய்கிறது. மேலும் இது உடைய குணங்கள் மருத்துவ குணம் உள்ளது. அடுத்தது பார்த்திங்கன்னா ரோஸ்மேரி எண்ணெய் காய்ச்சுவதற்கு முக்கிய பொருட்களில் அதுவும் ஒன்று. ரோஸ்மேரி வாசனை திரவ பொருளால் மட்டுமல்ல, அதனுடைய சத்துக்களும் அதனுடைய இயற்கையான மனமும் நமக்கு தலையில் எண்ணெய்கள் தேய்க்கும் போது நமக்கு உற்சாகத்தையும் மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் அளிக்கிறது. ஒரு செம்பருத்தி பூ உங்களுக்கு எல்லா விதத்திலும் நமக்கு பயனுள்ளதாக அமைகிறது. செம்பருத்தி பூ கற்றாழை இலை பசத்தன்மை கொண்டு உள்ளதால் நம் முடி இலை ஈரத்தன்மை எப்போ வைத்து கொண்டே இருக்கும். அது மட்டுமல்ல, நம் முடி மென்மையாக்கவும் மென்மையாக்கவும் பளபளப்பு தன்மை கொடுக்கும். இந்த கற்றாழைக்கும் செம்பருத்திக்கும் பவர் ரொம்ப அதிகம். மற்ற கற்றாழையும் செம்பருத்தி மட்டுமே வளவளப்பு தன்மை உள்ளதால் அதில் பளபளப்பு தன்மை முடிக்கு கிடைக்கும். இதுவரை பறித்த எல்லா பொருட்களையும் எண்ணெய்க்கு காய்ச்ச ரெடியாகிவிட்டது பாருங்கள். மேலே மாடி பறித்த எல்லா பொருட்களும் ரெடியாகி இப்போ எண்ணெய்க்கு செல்கிறது. அடுத்த பார்த்திங்கன்னா நான் 10 கிலோ எண்ணெய் காய்ச்சக்கூடிய பாத்திரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்தது எண்ணெய்கள். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெல்லிக்காயும் பீட்ரூட்டையும் சீவி வச்சுருக்கேன். மற்ற பொருளை அரைச்சி வச்சுருக்கேன். நெல்லிக்காய் உடம்புக்கு முடிக்கு நல்லது, உடம்புக்கும் நல்லது. எண்ணெயை நான் பாத்திரத்தில் ஊற்றுறேன். ஒவ்வொரு பொருளாக நான் ஒவ்வொரு பேக்கெட்டாக பிரித்து ஊற்றிக்கிட்டு வரேன். உங்களுக்கு இந்த 10 கிலோ எண்ணெயும் நான் ஃபுல்லாக நான் ஊற்றியாச்சு. இதில் நமக்கு முக்கால் சட்டிக்கு மேலே நமக்கு இந்த எண்ணெய் 10 கிலோ எண்ணெய் பிடிச்சிருக்கு. எண்ணெய் பொருளெலாம் சேர்க்கும்போது நமக்கு அது மேல் நோக்கி அந்த எண்ணெய் வந்துடும் உங்களுக்கு. அப்புறமா 10 கிலோ எண்ணெய் காய்ச்ச
நமக்கு எப்படிலாம் அது கலர் மாறுகிறது, எப்படிலாம் நம்ம அதை ஃபில்ட்ரு பண்ணணுங்கிறது நம்ம பார்த்துக்கிட்டே வரலாம் வீடியோவை. இப்போ பார்த்து எண்ணெய் வந்து 10 கிலோ எண்ணெயை விட்டாச்சு. இப்போ நம்ம இதை அடுப்பில் ஏற்றுறோம். ஏற்றிட்டு நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோம்னா, இது மாதுளையுடைய காய்களை நம்ம பூக்களையும் நம்ம போடுவோம். ஃபஸ்ட்டு போட்டுட்டிங்கன்னா, ஏன்னா அது திடமான பொருள், முதல்ல அதுதான் கொதிக்கணும். அடுத்தது நான் எல்லா இலையும் அரைச்சி வச்ச விழுதுகளை நான் அதில் எண்ணெயில் சேர்க்குறேன். பாருங்கள், இப்படி போடும்போது நல்லா பொங்கி கீழே ஒழியும். அதனால ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு செய்யுங்க எல்லா விஷயத்தையும். அப்புறமா பார்த்திங்கன்னா, இது ஆலவரவும் முளைக்கட்டிய வெந்தயமும் போடுறேன். ஏன்னா நீங்கள் எல்லாம் ஒரு பொருளையும் சேர்க்கும்போது என்ன ஆகுனா, பொங்கி வடிஞ்சு அவ்வளோ எண்ணெயும் வீணாகிரும். அதனால் இப்போ எண்ணெய் கொதித்த பிறகு இதெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சேர்க்கணும். சேர்த்ததுக்கப்புறம் தான் மறுபடியும் நம்ம கொதிக்க வைக்கணும். இப்போ பாருங்கள், நான் ஒவ்வொரு பொருள் சேர்த்து கொதிக்க வைக்கும்போது அது கலருங்களாம் எப்படி மாறிட்டு வருது பாருங்கள். சிவப்பு கலர் பீட்ரூட்டு, சிவப்பு கலர் செம்பருத்தி, பச்சை மெத்த பொருள்லாம் பச்சை கலரு. அதனால் வந்துட்டு கலர்ஸ்லாம் பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கண் குளிர்ச்சியாக இருக்குது பாருங்கள். சிவப்பு பச்சை எல்லாம் கலந்த மாதிரி இது கொதிக்கட்டும். கொதிக்கும்போது இதோடைய தன்மை வந்து மாறிக்கிட்டே வரும். செம்பருத்தி நான் அதிகமாக சேர்ப்பேன். ஏன்னா ஹேர் ஆயிலுக்கு வந்துட்டு தேய்க்கக்கூடியவர்களுக்கு பளபளப்பு தன்மையும் நைஸ் தன்மையும் கிடைக்கும்னா செம்பருத்தி பூவும் ஆலோவேரா தான் ரொம்ப முக்கியமான பொருள். இது ரெண்டும் நான் அதிகமாக சேர்ப்பேன். முடி வளர்ச்சியும் தூட்டக்கூடிய விஷயமும் இந்த செம்பருத்தி பூவில் தான் அதிகமாக உள்ளது. அதனால தான் இந்த எண்ணெய் உங்களுக்கு வளவளப்பு தன்மை அதிகமாக இருக்கிறதுனால நம்ம தலையில் தேய்க்கும் போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த ஈரப்பதம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் சீக்கிரம் வந்து முடியெல்லாம் உடையாது உங்களுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா, எண்ணெய் காய்ச்ச எப்படி வருது பாருங்கள். இலைங்கள்லாம் எப்படி ஒரு மாதிரி கலராக மாறி அது பச்சை தண்ணியில் எடுத்துருச்சு பாருங்கள். நான் மேலே தூக்கி கரண்டியில் காய்க்கும் அந்த ஓட்டையில் வரும்போது எண்ணெய்கள் எப்படி இருக்குது, பச்சை கலராகவும் லிக்விடும் இருக்குது பாருங்கள். எவ்வளோ லிக்விடாக இருக்குது, கடன்னு தண்ணி ஊடுருவி வருது பார்த்திங்களா. இது மாதிரி தான் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இது ஒரு மாதம் கழிச்ச பிறகு உள்ள எனக்கு கிடைச்ச எண்ணெய் எப்படி இருக்குது பாருங்கள். முதல்ல எவ்வளோ தண்ணியாக மடமடன்னு உங்களுக்கு ஊற்றிக்கிட்டு இருந்தது. இப்போ ஒரு மாதம் கழித்து நான் எடுக்கிறேன். இதோடைய தன்மையை பாருங்கள். இந்த ஜல்லிக்கட்டில் எடுக்கும்போது உங்களுடைய அதோடைய கீழே ஊடக்கூடிய இதை பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்கிறதுனால எவ்வளோ லேட் ஆகுது பாருங்கள். அதோடைய ஹோல்ஸில் வரக்கூடிய எண்ணெய். இந்த பாத்திரத்தில் நான் 2 பாத்திரத்தை எடுத்து வடிகட்டிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு இந்த வடிகட்டி இந்த எண்ணெயை நீங்கள் பார்க்கும்போது முதல்ல நம்ம காய்ச்சும் போது எண்ணெய் வந்து எல்லாமே பச்சை கலர் கலந்த கரு கலராக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பிளாக்காக கிடைக்கிது பார்த்தீங்களா. இதுதான் இந்த பதத்தில் தான் மக்களுக்கு வந்து நம்ம டெலிவரி பண்ணுறோம். இதுதான் உங்களுக்கு எண்ணெயுடைய ரிசல்ட்டு. இந்த பக்குவத்தில் இருக்கணும். எண்ணெய் நம்ம எந்த அளவுக்கு காய்ச்சிருமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய போடக்கூடிய பொருட்கள் எல்லாம் வந்து கருப்பாக மாறிவிடும். இந்த பதத்தில் தான் நம்ம வந்துட்டு எண்ணெயை வந்து பாட்டிலில் அடைச்சி வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்கணும். அப்போ தான் அதோடய வேலை வந்து இந்த முடி சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் அது சரி செய்து கொண்டே வரும். நமக்கு 10 லிட்ரு இப்போ காய்ச்சிருக்கோம்னா நம்ம எவ்வளோ லிட்ரு இதில் கிடைக்க போகிறது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நமக்கு 10 லிட்ரு எண்ணெயை நம்ம அப்போ சில பேர் அந்த பச்சை வாடை வர்றதோடு அப்படியே காய்ச்சி போடும்போது அவங்களுக்கு அந்த செடியில் உள்ள அந்த இலையில் உள்ள இலைகள் தண்ணியும் அதில் இறங்கி அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஆனால் நான் அப்படி செய்ய மாட்டேன். எல்லாத்தையும் வற்ற விட்டுட்டு நல்லா வந்து அதோடைய தன்மையெல்லாம் மாறினதுக்கப்புறமா தான் நான் இந்த கருப்பு தன்மை மாறி அது எனக்கு ஃபில்ட்ரு பண்ணும்போது கிடைக்க பொருள் வந்து கம்மியாக தான் கிடைக்கும். நான் வந்துட்டு எண்ணெய் போனாலும் பரவாயில்ல, மக்களுக்கு வாடிக்கையாளர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் இந்த எண்ணெய்ங்கிற காரணத்தினால நான் வந்துட்டு மற்ற பிரச்சனைகளை சரி செய்து தரணுங்கிறதுக்காகவே நான் எண்ணெயோட லாபத்தை பார்க்குறது கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா நான் இப்போ முதல்ல இந்த திப்பெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் அதுக்கு அடியில் உள்ள எண்ணெயை நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறேன். ஃபில்ட்ருனால் எனக்கு குறைஞ்சது 3 நாள் ஆகும் அந்த ஃபில்ட்ரு இறங்கி க்ளீன் பண்ணி அந்த எண்ணெய் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் அப்படியே ஒன்று ஃபில்ட்ரு பண்ணி அப்படியே எடுக்க மாட்டேன். இதோடைய இலைகளில் ஒரு சொட்டாக லாஸ்ட் வடியக்கூடிய எண்ணெய் கொண்டு நான் பொறுமையாக வந்துட்டு ஃபில்ட்ரு பண்ணி வைப்பேன். அதனால் எனக்கு வந்து 3 நாளாகவும் ஃபில்ட்ரு பண்ணி கடைசி எண்ணெய் கிடைக்கிற வரையும் இது மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் இது மாதிரி பொருள்லாம் போட்டு நீங்கள் இதே மாதிரி எண்ணெயை வச்சு நீங்கள் ரெடி பண்ணால் கூட இந்த பக்குவம் உங்களுக்கு கிடைக்குமானா கிடைக்காது கண்டிப்பாக. ஏன்னா நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து இதில் சேர்க்குறோம். ரெண்டாவது வந்துட்டு ஜனங்கள் வந்து இதே மாதிரி இந்த எண்ணெயை வாங்கி பயன்படணுங்கிறதுக்காக தான் நான் வந்துட்டு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நான் இந்த எண்ணெயை காய்ச்சிறேன். நான் வந்து மற்றவங்க காய்ச்சிற எண்ணெய்க்கும் நான் காய்ச்சிற எண்ணெய்க்கும் ரொம்ப வேலைப்பாடுகள் அதிகம், பொறுமையும் கூட. இது
இதில் சேர்க்கக்கூடிய பொருட்களும் அதிகம், சேர்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் தன்மை வாய்ந்ததும் நன்மை தரக்கூடிய பொருளாகவும் தான் இருக்கிறது. அதனால் நீங்களும் இதெல்லாம் வாங்கி பயன்பட்டால் தான் இதோடைய அருமை உங்களுக்கு தெரியும். அதுவரையும் நான் பார்க்குற வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டு சும்மா தள்ளி விட தான் இது பண்ண முடியும். உங்களால் நீங்கள் யூஸ் பண்ணால் தான் அந்த பொருட்கள் நீங்கள் வாங்க முடியும். அதே மாதிரி நான் காய்ச்சி முடித்து எடுத்து வச்ச எண்ணெய் பாருங்கள் மொத்தம் எவ்வளோ கிடைக்குதுன்னு உங்களுக்கு நான் நேரடியாகவே நான் காட்டினேன் பாருங்கள். எண்ணெயை மொத்தம் நான் 10 கிலோ எண்ணெய் காய்ச்சிருக்கேன். இதில் எவ்வளோ கிடைக்குது நீங்கள் பாருங்கள். நான் இது வந்துட்டு ஃபஸ்ட்டு பாட்டிலில் ஃபில் பண்ணுறேன். இந்த ஃபஸ்ட்டு பாட்டில் வந்து 1 கிலோ எண்ணெய், 1 கிலோ எண்ணெய் கூட இல்லை, அது பாட்டில் வந்து 900 தான் பிடிக்கும் அதில். ஏன்னா நான் வந்துட்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த எண்ணெய் வாங்கின பாட்டில்கள் மற்ற எல்லா பாட்டிலையும் தான் நான் ஃபில் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எனக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ பாட்டில் கிடைக்கிறதுன்னு நீங்களே பாருங்கள், நேரடியாக பாருங்கள். ஜனங்க இதெல்லாம் பயன்பெறணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ பெரிய வீடியோவை நான் உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி போடுறேன். இதை நீங்கள் வாங்கி பார்த்தா என்னோடய ப்ராடக்ட்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் வாங்கி பார்த்தாலே உங்களுக்கு நம்பிக்கை வரும். இல்லாட்டா நான் இது நீங்கள் வீடியோ சும்மா எல்லோரும் பார்க்க போது நீங்கள் பார்த்துக்கிட்டே கொண்டீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கை வராது. தைரியமாக துணிஞ்சு ஒரு பாட்டில் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, ஒரு பாட்டில் வாங்கி பாருங்கள். உங்களுக்கு அது தன்மை தெரிஞ்சால் நீங்கள் என்னோடய ப்ராடக்ட் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிடுவீங்க. மற்றவங்க பார்த்திங்கன்னா மொத்தம் எனக்கு 6 கிலோ கூட கிடைக்கல. ஏன்னா ஒரு பாட்டில் வந்து 900 தான், நான் 800க்கு தான் எல்லாம் ஊற்றிருக்கேன். இப்படி கணக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு 1/4 லிட்ரு மொத்தம் எனக்கு 6.25 லிட்டர் தான் கிடச்சிருக்குது. இப்போ இந்த ப்ராடக்ட் 1 மாதம் கழித்து எல்லாம் உங்களுக்கு காமிச்சதுக்கப்புறம் எனக்கு 2 வாடிக்கையாளர்கள் வந்து ஹேர் ஆயில் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. 1/4 லிட்ரு நான் 2 பாட்டில் வந்து ஃபில் பண்ணுறேன். இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு வந்தால் முதல் ஆர்டர் இது பார்த்திங்கன்னா நான் ஃபில் பண்ணி காட்டுறேன். இதை நான் கொரியருக்கு கொடுத்துக்கு முதற்கொண்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த எண்ணெய் 10 கிலோ எண்ணெயில் எனக்கு கிடச்சது 6.25 எண்ணெய். 6.25 எண்ணெயில் இப்போ வந்து 1/2 லிட்ரு எண்ணெய் வந்து உங்களுக்கு பேக் ஆகிட்டு இருக்குது. மீதி எண்ணெய் உங்களுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. வேண்டவங்க வாங்கிக்கலாம். எனக்கு இந்த வந்து ஜனங்கள் எல்லாம் நன்மை பெறணுங்கிறது நல்ல எண்ணத்துடன் தான் நான் இதை உங்களுக்கு வந்துட்டு ஃபுல் வீடியோ போடுறேன். இதை நீங்கள் ஒரு தடவை யூஸ் பண்ணி பாருங்கள். மற்ற எண்ணெய்க்கும் இந்த எண்ணெய்க்கு என்ன டிஃப்ரெண்ட்டும் உங்களுக்கே தெரியும். நான் வந்து வாயளவில் சொல்ல செயலளவு உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன். இதெல்லாம் வந்து பொய்யும் இது கலந்த விஷயமெல்லாம் உண்மையான விஷயத்தை தான் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தி நேரடியாக ஒளிபெற காமிக்கிறேன். இதில் நான் என்னென்ன செய்கிறேன், என்னென்ன பண்ணுறேங்கிறத உங்களுக்கு தெளிவாக தான் காமிக்கிறேன். மற்றவங்களை மாற்றி மறைத்தோ எதுவும் நான் செய்யவில்லை. அதனால் இதை வந்துட்டு நீங்கள் இந்த எண்ணெய் வாங்கணும். எண்ணெய் இல்லைனாலும் மற்ற ப்ராடக்ட் ஷாம்பு, அப்புறம் ஹேர் பேக்கு, மாஸ்க்கு எல்லாமே நான் சேல்ஸ் பண்ணேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அது ஏதாவது ஒன்று நீங்கள் வாங்கினா கூட உங்களுக்கு தன்னம்பிக்கை வரும். தன்னம்பிக்கை வரும்போது எங்கள் ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு வாங்கக்கூடிய எண்ணமும் வரும். நீங்கள் அது ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். உங்களால் பெரிய அளவில் அமௌண்ட் கொடுத்து வாங்க முடியலனாலும் 100 கிராம் எண்ணெய் வந்து 300 ரூபா தான். அந்த 100 கிராம் எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கூட உங்களுக்கு திருப்தி இருந்தால் கூட செய்யலாம். இல்லை அந்த 300 ரூபாய் எண்ணெய் கூட எனக்கு வாங்குறதுக்கு ஃபஸ்ட்டு எனக்கு நம்பிக்கை வேணும் அப்படிங்கிறனா கூட ஒரு சாம்பிள் பீஸ் நீங்கள் கேட்குறனா கூட சாம்பிள் பீஸ் அனுப்புகிறேன். அதுக்கு வந்து கொரியர் காசு மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். சாம்பிள் பீஸ் அனுப்புகிறேன். அந்த எண்ணெய் தேய்ச்சதுக்கப்புறமா உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் கூட என்னோடய ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து அதிகமாக கிடைப்பது கடினமான விஷயம். உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்குது, அதை யூஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து அதனுடைய பலன் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். வெள்ளை முடியை கருப்பாக்குறது மட்டும் இல்லாமல் முடி குளிர்ச்சியாகவும் உங்களுடைய ஹேரை வந்து க்ரோத்தை வந்து சீக்கிரமாக அதிகமாக அளவில் வளரக்கூடிய தன்மையும் இந்த ஹேர் ஆயிலில் உள்ளது. இதை நான் சேல்ஸுக்கு பண்ணுறதை விட நான் வந்து மக்கள் இதை நன்மை பெற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தினால தான் இதை செய்கிறேன். நான் 2 பாட்டிலில் வந்து ஒரே இடத்துக்கு போகிறதுனால நான் ஒரே பேக் பண்ணிட்டேன். இவங்க 2 பேருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. அதனால்